सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी நமோஸ்துதே. நலன்கள் பெருகும். சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. என்றும் சௌபாகியவதியாய் வாழ்வாய். மங்களம் உண்டாகட்டும். என்றும் சௌபாகியவதியாய் வாழ்வாய். புத்திரர்களே, இன்றிலிருந்து தாம் அனைவரும் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து கிரகஸ்த ஆசிரமத்திற்கு பிரவேசிக்கின்றீர்கள். எந்த ஞானத்தை இந்நாள் வரை ஆன்றோரிடமிருந்து தாம் பெற்றீர்களோ அந்த அற்புத ஞானத்தை இந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் அனைவரும் தக்க தருணத்தில் தர்ம நெறிப்படி நீதி தவறாது வாழ்வதற்கு கடைபிடிப்பீர்கள். விவாகத்திற்கு பிறகு கிரகப்பிரவேச சடங்கு நிறைவேற வேண்டும். அச்சடங்கானது தாம் அனைவரும் அயோத்தி சென்றடைந்த பிறகே நிறைவேறும். அயோத்தி நகரை அனைவரும் சென்றடைந்து அச்சடங்கு நிறைவு பெற்ற பின்னரே காப்பு சரடை கழற்ற வேண்டும். அதன் பிறகு தாம் அனைவரும் தம்முடைய இல்லற வாழ்வுதனை நலமுடன் துவங்கலாம். நன்றி குருதேவரே. புத்திரர்களே, தமது குலம் ஆதவ குலம். இக்ஷவாக்கு வம்சத்தின் மாபெரும் மன்னரான பாகீரதன் என்பவரால் மாதா கங்கை சொர்க்கத்திலிருந்து இந்த ஜகத்திற்கு இறங்கி வந்தார். அக்காரணத்தால் ரகுகுலத்தில் ஒரு நெறி நிலவுகிறது. விவாகம் புரிந்த தம்பதியர் அனைத்திற்கும் முன்பாக கங்கையை தரிசிப்பர். தாம் அனைவரும் கங்கையை தரிசனம் செய்து அதன் பிறகு அயோத்தி செல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். குருதேவரே, இவர்களின் வருகையை தரிசிக்க அயோத்தி வாசிகளும் அன்னையர் மூவரும் ஆவலோடு காத்திருப்பர். தாம் அனுமதி வழங்கினால் நான் அயோத்தி சென்று இவர்களின் வருகை பற்றிய சுப செய்தியை அனைவருக்கும் வழங்குவேன். நல்லது தசரதா. விருப்பம் உரைக்க அனுமதி வேண்டுகிறேன். விருப்பம் உரைப்பாயாக. தாம் அனுமதி வழங்கினால் யாம் அனைவரும் அக்காவை சந்தித்து அயோத்தி வந்தடைவோம். சாந்தாவையா? ஆம் தந்தையே. அவர் எம் அனைவருக்கும் மூத்தவர். ஆகையால் இந்த சுப தருணத்தில் அவர்களின் பாதம் வணங்கி தமக்கையின் ஆசியை பெற விழைகிறோம். மேலும் சீதையும் அவள் சோதரிகளும் அவர்களைக் கண்டு ஆனந்தம் கொள்வார்கள். நல்லது ராமா, அனுமதி வழங்கினேன்.